வணக்கம் நண்பர்களே. நாம் 10ஆம் வகுப்பு இயல் 1ல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடமாக பார்த்துட்டு வர்றோம். இப்போ இயல் 1ல் இருக்கக்கூடிய இலக்கணம், 10ஆம் வகுப்பு இயல் 1ல் இருக்கக்கூடிய இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் நம்மளுக்கு 2 விதமான இலக்கணங்கள், மொத்தம் 5 இலக்கணங்களில் 2 கொடுத்துருக்குறாங்க. ஒன்று எழுத்து, இன்னொன்று சொல். அதில் முதல்ல பாடநூல் வினாவாக இருப்பதை முதல்ல பார்த்துருவோம். இதில் இருக்கக்கூடிய என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்க முடியுன்றதுக்கான அனைத்து விதமான வினாக்களையும் தயார் செய்து அதற்கான விடைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா போதும், இந்த பாடத்தை நீங்கள் முழுவதும் படித்ததுக்காக இணையாக இருக்கும். நாங்கள் போகலாம். எழுத்து, சொல். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனியும் பெயரும் முறையே கூறுக. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொழிற்பெயர்னா என்ன? அள் என்று முடிவது தொழிற்பெயர். விளையாடல், படித்தல், பாடுதல், இந்த மாதிரி அள் என்று முடிவதனை நம்ம என்ன சொல்லுவோம்? தொழிற்பெயர்னு சொல்லுவோம். வினையால் அணியும் பெயர். ஒருவர் ஒரு செயல் செய்கிறார், அந்த செயலின் மூலம் அவரை குறிப்பிடுவது வினையால் அணியும் பெயர். அப்போ இங்கே கேட்டவர், இங்கே கேட்டிருக்கிறார், அவரை பற்றி அவர் கேட்ட செயலை வச்சு அவருக்கு நம்ம சொல்கிறோம். அதனால் கேட்டவர் என்பது வினையால் அணியும் பெயர். அப்போ இங்கே தொழிற்பெயர் என்ன? என்ன தொழில், அங்கே என்ன செயல் நடந்திருக்குன்னா பாடல். அள் என்று முடியுது. பாடல், விளையாடல், சாப்பிடுதல், உண்ணுதல், கற்பித்தல், கற்றல் போன்றவையெல்லாம் எனது தொழிற்பெயர். அப்போ கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையால் அணியும் பெயரும் முறையே என்பது தொழிற்பெயர் தான் முதல்ல கேட்டிருக்காங்க. அப்போ தொழிற்பெயர் பாடல், வினையால் அணியும் பெயர் ரெண்டாவது கேட்டிருக்காங்க. அதனால் கேட்டவர். நிறைய பேர் என்ன பண்ணிட்டுவாங்கன்னா, கேட்டவர் கேட்டோடனே முதல்ல வினையால் அணியும் பெயர் தான் சொல்லிட்டு கேட்டவர் என்று சொல்லி ஆப்ஷனுங்க இல்லை. பட் அப்படிலாம் நம்மளுக்கு கொஸ்டின்ஸில் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதை பார்த்து பஞ்சுக்குங்க. ஓகேவா? அடுத்து, வேங்கை என்பதனை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. வேங்கை என்பது தொடர்மொழி. தொடர்மொழின்றது தெரியும், தனிமொழி என்பது தெரியும். அதாவது தனிமொழியாகவும் பொதுமொழியாகவும், ஓகேவா? தனிமொழியாகவும் இங்கே தொடர்மொழின்னு கொடுத்துருக்கு. பட் தனிமொழியாகவும் தொடர்மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. இங்கே தொடர்மொழின்னு வரக்கூடாது, இங்கே தனிமொழின்னு வரணும். ஓகேங்களா? தனிமொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. வேங்கை, வேங்கைன்றது வேங்கை மரத்தை குறிப்பிடுகிறது. அதனால் இது தனிமொழி. அதை மட்டும், வேங்கை என்பது வேங்கை மரத்தை மட்டும் குறிக்கிறது. இப்போ தொடர்மொழினா என்ன? தொடர்மொழினா என்ன? ஒரு இருவேறு சொற்களாக இருப்பது நம்ம என்ன சொல்கிறோம்? தொடர்ந்து சொல்கிறோம். இது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து சொல்கிறோம். அப்போ இந்த வேங்கை என்பதை நம்ம என்ன பண்ணோம்? ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களாக நம்ம பிரிக்கணும். அப்படி பிரிக்கும் பொழுது வேம் கூட்டல் கை என்று வருகிறது. அப்போ வேகின்ற கையை குறிக்கிறது. வேகின்ற கையை குறிக்கிறது. அதனால இது தொடர்மொழி. இப்போ பலகைன்னு இருக்குன்னு வச்சுக்கிறோமே. பலகை என்பது நம்மளுக்கு தெரியும், நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பலகை, ஒரே சொல்லாக இருக்கும் பொழுது. இதே நீங்கள் பொதுமொழியாக பிரிக்கும் பொழுது பல கூட்டல் கைன்னு பிரிக்குது. அப்போ அதாவது பல கைகள் இணைந்ததுன்னு சொல்லுவோம்ல. அப்போ பிரிக்கும் பொழுது பல கை. அதைத்தான் என்ன சொல்கிறோம்? நம்ம தனிமொழி என்றும் பொதுமொழி என்றும் கூறுகிறோம். ஓகேங்களா? அடுத்து, உடுப்பதும் உண்பதும் காணீர் பிறர் மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ். இக்குறளில் அமைந்துள்ள அளபடியின் வகையை சுட்டி அதன் இலக்கணம் தருக. உடுப்பதும் உண்பதும் என்பது இன்னிசை அளபடி. அதாவது செய்யுள்ள ஓசை குறையல, ஆனால் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது. இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், உடுப்பதும் இருக்கு. உடுப்பதும் இந்த இல்லைண்டே வைங்களேன், நீங்கள் அப்போவும் என்ன தான் வாசிப்பீங்க? அதை உடுப்பதும்னு தான் வாசிப்பீங்க. இப்போ அந்த இருக்கு, இப்போயும் நீங்கள் எப்படி தான் வாசிப்பீங்க? உடுப்பதும்னு தான் வாசிப்பீங்க. அப்போ செய்யுள்ள ஓசை குறையல, ஆனால் ஒரு இனிய ஓசைக்காக நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? ஒரு நெடில் எழுத்துடைய குறில் எழுத்தை பயன்படுத்துகிறோம். இதைத்தான் என்ன சொல்கிறோம்? நம்ம இன்னிசை அளபடை என்று கூறுகிறோம். இதைத்தான் இன்னிசை அளபடை என்று கூறுகிறோம். இப்போ வாங்க, இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தம் அதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்களும் கொடுத்து அதற்கான விடைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்? குறுக்கங்கள் 4 வகைப்படும். குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்று மொத்தம் குறுக்கங்கள் 4 வகைப்படும். எங்கிலங்கிய உரணசையை இச்சொற்களில் உள்ள அளபடை என்ன? இங்கே ஒற்றெழுத்து அளபெடுத்து வந்திருக்கிறது. அக்கண்ணா என்பது நம்மளுக்கு ஒற்றெழுத்து. அக்கண்ணா என்பது என்ன எழுத்து? ஒற்றெழுத்து. அதனால இது என்னதுன்னா ஒற்றளபடி வந்திருக்கிறது. இங்கே உரணசையின்றது என்னது? சொல்லிசை அளபடி. அதாவது சொல்லிசை அளபடி என்பது என்னது நம்மளுக்கு தெரியும். ஒரு பெயர் சொல் வினை சொல்லாக திரிவது பேர் என்னது? சொல்லிசை அளபடி. அப்போ உரணசை என்பது உரணசையி என்று அதனுடைய சொல்லிசை அளபடியாக வந்திருக்கிறது. சொல்லிசை அளபடியாக வந்திருக்கு. அப்போ எங்கிலங்கிய
என்பது ஒற்றளபடை, உரணசெய்யி என்பது சொல்லிசை அளபடை. ஒற்றளபடியில் அளபெடுக்கும் ஒற்றெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? ஒற்றளபடியில் அளபெடுக்கும் ஒற்றெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? 11. ஒற்றளபடியின் அளவெடுக்கும் ஒற்றெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? மொத்தம் 11. இங்க ஓதல் வேண்டும், ஓதல் வேண்டும். ஓதல் வேண்டும்ன்றது என்னது? செய்யுளில் ஓசை குறையாத இடத்தில், செய்யுளில் ஓசை குறையாத இடத்தில் செய்யுளின் ஓசையை நிறைவு செய்வதற்காக வருவது செய்யுளிசை அளபடை. அதான நம்ம படிச்சிருக்கிறோம். ஓதல் ஓதல். அப்ப இங்க என்னன்னா, ஒரு உயிரெழுத்தானது முதல் எழுத்தாக அதனுடைய குறியெழுத்தும் ஒன்றி வருவது என்னது? செய்யுளிசை அளபடை. அப்போ ஓதல் வேண்டும் என்பது என்னது? செய்யுளிசை அளபடை. அடுத்து கெடுப்பதும். கெடுப்பதும் என்பது என்னது? இன்னிசை அளபடை. ஓசை குறையாத இடத்தில், அதாவது இன்னிசைன்றது என்னதுன்னா, இங்க செய்யுளில் ஓசை குறையாது, இங்க இசைக்காக சேர்ப்பது என்னது? இன்னிசை அளபடை. இசைக்காக சேர்ப்பது என்னது? இன்னிசை அளபடை. கெடுப்பதும். உரணசெய்யி. உரணசை என்பது சொல்லிசை அளபடை. ஒரு பெயர் சொல் வினைச்சொல்லாக தெரிந்து வருவது பெருனது சொல்லிசை அளபடை. எங்கிலங்கிய ஒற்றளபடை. அப்போ ஓதல் வேண்டும் என்பது செய்யுளிசை அளபடை, கெடுப்பதும் என்பது இன்னிசை அளபடை, உரணசெய்யி என்பது சொல்லிசை அளபடை, எங்கிலங்கிய என்பது ஒற்றளபடை. வேறுபட்ட ஒன்றினை தேர்வு செய்க. வேறுபட்ட ஒன்றினை தேர்வு செய்க. உரார். உரார் கெடுப்பதும் வரணசெய்யி. ஊரார் என்பது செய்யுளிசை அளபடை, கெடுப்பதும் என்பது இன்னிசை அளபடை, வரணசெய்யி என்பது சொல்லிசை அளபடை, எங்கிலங்கிய என்பது ஒற்றளபடை. இதுவும் அளபடை தானே சார்? அப்புறம் எப்படி சார் இதுன்னா, அளபடை 3 வகைப்படும். அளபடை என்னது? 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. அதனால ஒற்றளபடையை நம்ம என்ன பண்றோம்? பிரித்து வைக்கிறோம். பொருத்தமற்ற ஒன்றினை தேர்வு செய்க. பொருத்தமற்ற ஒன்றினை தேர்வு செய்க. ஓதல். ஓதல் செய்யுளிசை அளபடை. உரார்க்கு செய்யுளிசை அளபடை. படாபறை செய்யுளிசை அளபடை. தம்பி சொல்லிசை அளபடை. தம்பி என்னது? சொல்லிசை அளபடை. அப்ப இதுதான் நம்மளுக்கு என்னது? வேறுபட்டது. இதுதான் என்னது? வேறுபட்டது. பொதுமொழிக்குரிய சான்றினை தேர்வு செய்க. பொதுமொழிக்குரிய சான்று என்னது? வேங்கை. நம்ம பார்த்தோம், வேங்கை என்பது மரத்தையும் குறிக்கும், வேகின்ற கையையும் குறிக்கும். வேகின்ற கையையும் குறிக்கும். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பிரிக்க முடியாது. கண் கூட்டல் அன் என்ன மீனிங் கொடுத்துறோம்? ஒன்றும் கொடுத்துறாது. படி என்பது ஒரு வேர் சொல்லாக இருக்குது, அதையும் நீங்கள் பிரிச்சிட முடியாது. அப்போ பொதுமொழிக்குரிய சான்றாக இங்கே இருப்பது என்னது? வேங்கை. 8 எல் கூட்டல் தூ என பிரிந்து தரும் பொருள் என்ன? எல் இருக்குல்ல, நம்ம எல்லை உன். தூ என்றால் உண்ணுதல். தூ என்றால் என்ன? உண்ணுதல். அப்ப எல் கூட்டல் தூ எல்லை உண். எல்லை உண்ன்றதான் என்ன சொல்றாங்க? எல் கூட்டல் தூ என்றும் சொல்கிறது. அப்ப 8 என்பது தனிமொழியாக வரும். அதே தனிமொழியை நீங்க 2ஆ பிரிக்கும் பொழுது இது பொதுமொழியாகவும் வரும். எல் கூட்டல் தூ பொதுமொழியாகவும் வரும். தூ என்றால் என்ன? தூ என்றால் உண்ணுதல். நடத்தல். நடத்தல். நடத்தல்ன்றது என்னது? தொழிற்பெயர். அல் விகுதி பெற்று வருது. அல் விகுதி பெற்று வருது என்னது? தொழிற்பெயர். இப்ப நடத்தல் என்பது தொழிற்பெயர். கொல்லாமை. கொல்லாமை. கொல்லாமை இதுவும், அதாவது கொல்லாம விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்ப அது எதிர்மறையாக இருக்கு. அந்த செயல் கொல்லல. கொல்லாமைன்றது என்னது? கொல்லாம விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்ப இது எதிர்மறை தொழிற்பெயர். கேடு. கேடு என்பது கெடு, ஒருவனை கெடு என்பதுதான். ஆனா அங்க கேடு என்றது இருக்கிறதுனால முதல் எழுத்து குறில் எழுத்து கெடு என்பது கேடு என தெரிந்து வந்திருப்பதனால் இது முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். வந்தவர் நம்ம என்ன சொன்னோம்? வினையால் அணியும் பெயர் என்ன? ஒரு செயலின் மூலம் கூறுவது. அந்த வந்தவரை கூப்பிடுப்பா, அந்த சென்றவரை கூப்பிடுப்பான்னு சொல்லணும்னா அதான் என்னது? வினையால் அணியும் பெயர். எதிர்மறை தொழிற்பெயரை சான்றினை விளக்கு. எதிர்மறையா இருக்கணும். அதுக்கான விளக்கம் என்னவா இருக்கணும்? எதிர்மறையாக இருக்கணும். கொல்லாமை. வாழ்க்கை என்பது எதிர்மறை இல்லை, அது நேர்மறை. நடத்தல் என்பது நேர்மறை. சூடு என்பது நேர்மறை. கொல்லாமை என்பது கொல்லாமல் விட்டுட்டு வந்துட்டாங்க. அதாவது கொல்லாமைன்னா அது கொல்லக்கூடாது என்றதைத்தான் கொல்லாமைன்னு சொல்றோம். அதைத்தான் என்ன சொல்றாங்க? எதிர்மறை தொழிற்பெயர். மொழியின் சிறப்புகளை அறிய துணை செய்வது எது? இலக்கணம். மொழியுடைய சிறப்பு, ஒரு மொழிக்கான சிறப்பு எதன் மூலமாக தான் தெரியும்? அந்த மொழியிற்கு இருக்கக்கூடிய இலக்கண வளத்தை பொறுத்து தான் அறியும். சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 10. சார்பெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? 10. உயிரிழபடை. அளபடை 2 வகைப்படும். உயிரிழபடை, ஒற்றளபடை. இந்த உயிரிழபடை தான் 3 வகைப்படும். அது என்னது? செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. ஓகேங்களா?
இது செய்யுளிசை அளபடி இசை நிறை அளபடி என்றும் இன்னொரு பெயரும் இருக்கு. அப்ப உயிரளபடை 3 வகைப்படும், அளபடை 2 வகைப்படும், உயிரளபடை ஒற்றளபடை. இந்த உயிரளபடை 3 வகைப்படும். இந்த 3 வகைப்படை தான் செய்யுளிசை அளபடை, சொல்லிசை அளபடை, இன்னிசை அளபடை. நெட்டெழுத்து அளவெடுப்பது என்பது என்ன? செய்யுளிசை அளபடை. நெட்டெழுத்து அளவெடுப்பது உரார்க்குன்னு பார்த்தோம்ல, உரா ரா இரு கூட்டல் ஆவண்ணா பக்கத்தில் ஒரு ஆனா வந்திருக்கல, அதான் செய்யுளிசை அளபடை. சொல் திரிந்து அளவெடுப்பது, அதான் நம்ம சொன்னோம், ஒரு பெயர் சொல்லாக இருப்பது வினை சொல்லாக திரிந்து வருவதுக்கு பேர் என்னது? சொல்லிசை அளபடை. அப்ப சொல் திரிந்து அளவெடுப்பது வரணசையின்னு படிச்சோம்ல, அதுதான் வரணசையி என்றது சொல் தெரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை. மொழி என்பது எத்தனை வகைப்படும்? மொழி என்பது மொத்தம் 3 வகைப்படும். மொழி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. மொழி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அந்தமான் என்பது எவ்வகை வாக்கியம்? அந்தமான் என்பது ஒரு பொதுமொழி. ஏன்னா அந்தமான்றது ஒரு இடத்தை குறிக்குது. அந்தமான் தீவுகள் படிச்சிருப்பீங்களா, அது இடத்தை குறிக்குது. இப்போ இதே அந்தமான நீங்கள் இப்படி ஸ்பேஸ் விட்டுட்டீங்களா, என்ன நடக்கும்? ஸ்பேஸ் விட்டுட்டீங்கன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இது இந்த அந்த கூட்டல் மான் இருந்துச்சாக்கா அந்த மான் ஒரு மானை குறிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு மானை சுட்டி காட்டுற மாதிரி இருக்குது அந்த மான். அதே நீங்கள் சேர்த்து எழுதும்பொழுது அது ஒரு தனிமொழியாக இருக்குது. அப்போ இது என்னது? அந்தமான் என்பது ஒரு பொதுமொழி. அதாவது அது தனிமொழியாகவும் தொடர்மொழியாகவும் வந்தால் அது பொதுமொழி. ஒரு சொல் தனிமொழியாகவும் வருது அந்தமான் என்று, தொடர்மொழியாக அது நீங்கள் 2ஆக பிரித்தாலும் ஒரு பொருள் தருது, அதற்கு பேர் தான் அது பொதுமொழி. அந்தமான் பொதுமொழி. அந்தமான் என்பது என்னது? பொதுமொழி. கண் என்பது என்னது? அதை நீங்கள் பிரிக்கவே முடியாது, காக்கூட்டல் இன்னும் பிரிக்க முடியாது. அப்போ அது தனிமொழி. அது என்னது? தனிமொழி. நடத்தை, நடத்தல், நடத்தை என்பதெல்லாம் என்னது? ஒரு செயலை குறிக்கிறது. அதனால அது என்னது? தொழிற்பெயர். கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், கண்ணன்றது ஒரு தனிமொழி, வந்தான் என்பது ஒரு தனிமொழி. 2 தனிமொழிகள் சேர்ந்து வருவதனால இது தொடர்மொழி. 2 தனிமொழிகள் சேர்ந்து வருவதனால இது தொடர்மொழி. அடுத்து உரா அற்கு பாருங்க, நெட்டெழுத்து பக்கத்துல ஒன்று அளவெடுப்பது பேரு செய்யுளிசை அளபடை. உரா அற்கு. வரணசியி, வரணசி சொல் திரிந்து வருவது, பெயர் சொல் வினை சொல்லாக வருவது சொல்லிசை அளபடை. தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது தான் வினையாள. அந்த தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பதுக்கு பேர் தான் அது வினையால் அணியும் பெயர். வினையால் அணியும் என்ன? ஒருவர் ஒரு தொழில் செய்கிறாரு, அந்த தொழில் செய்யக்கூடிய நபரை கருத்தான அந்த சப்ஜெக்டை கூறுவதுக்கு பேர் என்னது? வினையால் அணியும் பெயர். மூவிடத்திற்கும் உரியது எது? வினையால் அணியும் பெயர். வினையால் அணியும் பெயர் மூவிடத்துக்கும் உரியது. ஆமாம், நீங்கள் வேலை செய்தவர், செய்கின்றவர், செய்பவர், தன்னிலை, முன்னிலை, படற்கை, அதான் அது 3. படற்கைக்கு மட்டும் உரியது எது? தொழிற்பெயர். படற்கைக்கு மட்டும் வருவது தொழிற்பெயர். இது என்ன? மூவிடம். தன்னிலைன்னா இப்போ நான் என்னை பற்றி மட்டும் கூறுவது தன்னிலை. முன்னிலைன்னா இப்போ நான் உங்களை பற்றி கூறுறது முன்னிலை. படற்கைன்னா என்ன? பொதுவாக எல்லாத்தையும் பற்றி கூறுவது பேர் என்னது? படற்கை. மொத்தமாக ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ்ல இருந்து சொல்றதுக்கு பேர் என்னது? படற்கை. அப்போ மூவிடத்திற்கும் உரியது வினையால் அணியும் பெயர், படற்கைக்கு மட்டும் உரியது தொழிற்பெயர். படற்கைக்கு மட்டும் உரியது தொழிற்பெயர். வந்தவர், வந்தவர்னா என்ன? இங்கே எல்லாம் பொதுவானதை தான் குறிக்குது. ஆனால் வினையால் அணியும் பெயர் ஒரு குறிப்பிட்ட நபரை சுற்றி குறிப்பிடுது. வந்தவர் என்பது வினையால் அணியும் பெயர். படித்தல் என்பது தொழிற்பெயர். படித்தல்ன்றது என்னது? தொழிற்பெயர். நடத்தல் என்பதில் நட என்பது என்ன? வினையடி. இதைத்தான் வேர் சொல்லுவோம். வினையடின்னு என்ன? வேற ஒன்றும் இல்லை, வேர் சொல். அது இப்போ நடலிருந்து நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம், அது பேர் தான் வினையடி. நடந்தான், நடக்கின்றான், நடக்கப் போகின்றான், நடப்பான், நடந்து கொண்டே இருப்பான், நீங்கள் என்ன வேணாலும் அதிலிருந்து போட்டுக்கலாம், அதுக்கு பேர் தான் வினையடி. அது பேர் தான் அது வினையடி. வேம் கூட்டல் கை என்பதனுடைய பொருள் என்ன? வேகாத கை. இது நம்ம தொடர்மொழியில் பார்த்தோம், தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கல. வேம் கூட்டல் கை, வேகாத கை. வாழ்க்கை என்னும் சொல்லுக்குரிய விகுதியை குறிப்பிடுக. வாழ்க்கை, வாழ்க்கையோட விகுதி என்ன? கை தான் விகுதி. வாழ் என்பது என்னது? வேர்ச்சொல். வாழ் என்பது என்னது? வேர்ச்சொல். இக்கு என்பது என்னது? சந்தி. கைதான் என்னது? விகுதி. கைதான் அது விகுதி. அளவெடுத்தல் என்பது என்ன? அளவெடுத்தல் என்ன? ஒரு விஷயத்தில் ஒன்றிலிருந்து அதோடைய மாத்திரை அளவிலிருந்து அதிகமாக ஒழிப்பது பேர் அளவெடுத்தல். ஒரு மாத்திரையிலிருந்து அப்போ நீண்டு ஒழித்தலுக்கு பேர் தான் அது அளவெடுத்தல். நீண்டு ஒழித்தலுக்கு பேர் என்னது? அளவெடுத்தல். நசையி, நசையின்னு என்ன? நசைன்னு என்ன? விருப்பம். நசைன்னா என்ன? விருப்பம். வெறும் நசைன்னா விருப்பம். ஆனால் நசையி விருப்பம்ன்றது ஒரு பெயர் சொல். எனக்கு ஆசைப்பா, அது ஒரு பெயர் சொல். நசையி என்பது விரும்பி என்ற ஒரு வினையாக மாத்துது. அதனால நசையி என்பது விரும்பி. வெறும் நசை மட்டும் இருக்கு.
வெறும் நசை மட்டும் இருந்துச்சாக்கா அதுக்கு பேர் என்னது? வெறும் நசை மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் விருப்பம். வெறும் நசை மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? விருப்பம். இத்துடன் யூனிட் 1 இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு யூனிட் 1 இருக்கக்கூடிய இலக்கணம் முடிஞ்சு. இதிலிருந்து வேறு கொஸ்டின்ஸ் கேட்பதற்கு இது இந்த பாடத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. எல்லா கொஸ்டின்ஸும் கொடுத்தாச்சு, அதற்கான ஆன்சர்ஸும் கொடுத்தாச்சு. நீங்கள் ஒரு தடவை புக்கை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஒரு தடவை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து வரும். உங்களுக்கு மீண்டும் அடுத்த உடனே யூனிட் 2க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உடனே பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.